வெல்கம் டு பிரியங்கா ஆரி கிரியேட்டிவ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பேசிக்கான ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காண்டி என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்கிட்ட இந்த ஆரி ஸ்டாண்ட் இருக்குது. இது இதோட 4 கால். இந்த ஆரி ஸ்டாண்டை வச்சு நம்ம ஆரி ஒர்க் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். இது வந்து இந்த ஆரி ஸ்டாண்டோட நட்டு இதை லூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேமுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு இதை லூஸோ இல்லை டைட்டோ பண்ணிக்கலாம். இந்த 4 காலுமே இந்த 4 எட்ஜஸில் வந்து நம்ம மாட்டி டைட் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை காமிப்பேன். இது ரிங்கு. இது வந்து 17 or 18 inch சைஸு. இது வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சு நம்ம கம்ஃபர்டபுள் நம்ம ஆரி ஒர்க்கை பண்ணலாம். இந்த ஃப்ரேமில் வந்து இதில் நான் அந்த பட்டை நாடா வரும் அது வந்து சுற்றி வச்சுருக்கேன். இது போடுறதுனால நம்ம வந்து கிளாத் வந்து சுருங்குறதோ இல்லை அதோட த்ரெட் இழுக்கிறது வந்து ஆகாது. அதனால மோஸ்ட்லி இந்த ரிங்கில் வந்து இந்த பட்டை நாடாவை போட்டு பண்ணுறது வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது வந்து 10 inch சைஸ் ரிங்கு. நிறைய பேர் வந்து கையிலேயே வச்சு பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதனால இந்த சைஸ் ரிங்கை யூஸ் பண்ணலாம். இது கிளாத்து, இது காட்டன் கிளாத்து. ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்காக நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து இது நல்லா இருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரேமில் அது வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கான ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் ஆகும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிப்பேன். இதுதான் ஜரி த்ரெட்டு. யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட்டு இது. இது ஆரி நீடில். இந்த நீடில் வந்து டூலிப் பிராண்டு. 14.05 mm. நம்ம ஆரி ஒர்க் வந்து இந்த நீடில் வச்சு தான் பண்ணுவோம். இந்த நீடில் வந்து நம்ம இந்த ஜர்தோசி ஒர்க்கு பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது சீனி பாசி. என்கிட்ட இங்கே 3 types ஆஃப் சீனி பாசி இருக்குது. இது வந்து கிளாஸ் பீட் சீனி பாசி, கோல்டில். இது கோல்டு சீனி பாசி. இது வந்து சின்ன சைஸு. இது டல் கோல்டு சீனி பாசி. இது பீட்ஸில் 3 நம்பர் பீட் சைஸ். இது 6 நம்பர் 6 பீட். இது இது ஜர்தோசி. 3 டைப் ஆஃப் ஜர்தோசி இருக்கு. இது வந்து ஷைனிங்கான ஜர்தோசி, ரொம்ப மெலிசா இருக்கும். இது ஜாதின்னு சொல்லுவாங்க. ஜர்தோசியில் வந்து ஸ்ப்ரிங்காக இருக்கும். ஒரு மாதிரி இப்படி இழுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்காக வரும். தனியாக ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கு தனியாக தெரியும். இது இன்னொரு டைப் ஜர்தோசி. ஜர்தோசியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுதோ அது எடுத்துக்கலாம். இது ஸ்டோன் செயின். இது வந்து பெரிய சைஸு. இது சின்ன சைஸு. இது கர்தானா பீட்ஸு. இது வந்து ஸ்மால் சைஸு. இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். அண்ட் இது வந்து கிளாஸ் பீடு. கிளாஸில் இருக்குது. இதுவும் கிளாஸ் தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிளாஸ்.
இது பைப்பிங் த்ரெட்டு. ஒரு சில இடத்துல வந்து த்ரெட் ஒர்க் கொஞ்சம் எம்போஸ்டாக காமிக்கணும்னா அங்கே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது சக்கரி. இது வந்து த்ரீ நம்பர் சக்கரி. இது கொஞ்சம் 6 நம்பர் சக்கரி. இது வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு இல்லை டிஃப்ரெண்ட்டான டிசைன் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது சம்கி. இது கிரீன் கலர் சம்கி. இது கோல்ட் கலர் சம்கி. இது வந்து சம்கி ஒர்க் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இது மிரர்ஸ். இது வந்து நம்பர் 2 சைஸு. சின்ன மிரர் வந்து பேசிக்கில் வந்து நம்மளுக்கு இந்த சைஸ் போதும். இது ஒயிட் கலர் பீட்ஸு. இது குந்தன் பீட்ஸு. ஒயிட் கலர் மேங்கோ ஷேப்பு. இது டியூப் பீட்ஸ். இது வந்து லட்கன்னு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது குந்தன் ஸ்டோன்ஸு. இது ராம் குந்தன் பீட்ஸ். இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஒயிட் பென்சில். இது வந்து நம்மளுக்கு இந்த டிசைனை வந்து கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகும். ட்ரேசிங் பேப்பரில் ட்ராயிங் நம்ம எந்த டிசைன் போட போகிறோமோ அந்த டிசைனை வரைஞ்சி இதை வச்சு ட்ரா பண்ணோம்னா நம்ம கிளாத்தில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தெரியும். இது வந்து நீடில்ஸ். இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது. பெரிய நீடில் 2 இருக்குது. சின்ன நீடில் 2 இருக்குது. இது வந்து 10 நம்பர் சைஸு. இது வந்து நம்பர் 6. இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஜர்தோசி பண்ணுறதுக்கோ இல்லை த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவோம். இது சிசர். சிசர் வந்து நம்மளுக்கு த்ரெட்ஸை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது த்ரெட்டு, சில்க் த்ரெட். இது ஆரி ஒர்க்கில் மெயினாக யூஸ் பண்ணுற த்ரெட்ஸ். இது வந்து சில்க் த்ரெட்டு. பெல் கம்பெனி த்ரெட். எல்லாமே பெல் கம்பெனி. நான் மோஸ்ட்லி பெல் கம்பெனி தான் யூஸ் பண்ணுவேன். சில்க் த்ரெட் வந்து ரொம்ப டக்குன்னு இருந்தால் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால நம்ம மோஸ்ட்லி ஆரி ஒர்க் பண்ணும் போது டபுள் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ இதுதான் பேசிக்கான மெட்டீரியல். பிகினர்ஸ்க்கு வேணுங்கிற பேசிக்கான மெட்டீரியல் கிட்டு இதுதான். இதை வச்சு நம்ம ஒரு நல்லா ஆரி ஒர்க் போட கற்றுக்கலாம். என் சேனலில் உங்களுக்கு இதே மாதிரி பிகினர்ஸ்க்கு எப்படி எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அது எல்லாமே சொல்லி கொடுப்பேன். என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பிரியங்கா ஆரி கிரியேட்டிவ். நான் ஆன்லைனும் ஆஃப்லைன் கிளாஸஸும் எடுப்பேன். ஸோ அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இல்லை ஏதாவது குவரிஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்கு முன்னாடி அடுத்தடுத்து கொண்டு வருவேன். பேசிக்காக நம்ம எப்படிலாம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் நீங்களாவே கற்றுக்கிட்டு நீங்களாவே உங்கள் சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக வரும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.